எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல நல்ல குவாலிட்டியான பட்ஜெட்டான ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் கிட்டா நீங்க வச்சுக்கலாம். ஒரு இதுலயும் இப்போ கன்சீலரோ இல்லை ப்ரைமரோ ஒரு இதுலயும் நான் வந்து உங்களுக்கு மூணு சஜஷன் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் ஒன்று கூட வாங்கிக்கலாம், இல்லை 2 கூட வாங்கிக்கலாம், உங்களோட விருப்பம் அது. ஆனால் 3 சஜஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி புதுசாக இருந்தீங்கன்னா சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவல் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து ப்ரைமர் வந்து ரொம்ப முக்கியம் மேக்கப்பில். அதுதான் வந்து மேக்கப்புக்கு வந்து பேஸ் அப்படிம்பாங்க. அதை போட்டுட்டு நீங்கள் எது நீங்கள் முகத்துக்கு அதுக்கு மேலே போட்டாலும் அது வந்து நல்ல நிலைக்கும். ஒரு பேஸ் இருந்தால் தான் என்னென்ன நீங்கள் மேக்கப் பொருட்கள் போடுறீங்களோ அதெல்லாம் ஒட்டிக்கிறதுக்கும் நிலைக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியம். ப்ரைமருக்கு என்னோட சஜஷன்ஸ், பட்ஜெட் சஜஷன்ஸ் என்னன்னா, என்னோட சஜஷன்ஸ் என்ன ப்ரைமர்லன்னு பார்த்தீங்கன்னா, வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ப்ரைமர். நான் வந்து டூவி வச்சுருக்கேன். இந்த ப்ரைமர் வந்து இந்த விலையில் ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ரைமர். டூவி மேட் ரெண்டுத்துலேயும் வந்து சூப்பராக இருக்கும். வெட் அண்ட் வைல்டே ஒரு வந்து பட்ஜெட்டான ஒரு கம்பெனி. ஸோ நல்ல ஒரு ப்ரைமர் இது. அடுத்தது நைக்காவோட ப்ரெப்மியம் ப்ரைமர். இது வந்து டோன் ஸ்மூத் அண்ட் பர்ஃபெக்ட். அடுத்தது இன்னொன்று எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான கம்பெனி லாக்மே இல்லைங்களா? லாக்மேயோட ப்ளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர். இந்த ப்ரைமர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய வாங்கியிருக்கேன். இது வந்து முன்னாடி இருந்த ப்ரைஸ்க்கு இது நல்ல பட்ஜெட் ஆக்கியிருக்காங்க இப்போது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ரைமர். நல்ல ஒரு ப்ளரிங், உங்களுக்கு போர்ஸு, அன்ஈவன் ஸ்கின் டோன், இந்த டெக்ஸ்டர் ஸ்கின்னும்பாங்க குறைன்னு அந்த மாதிரி சருமம் இருக்கிறவங்களுக்கு இதை போட்டால் நல்ல ப்ளர் எஃபெக்டில் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து சருமத்தை காமிக்கும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ப்ரைமர். இந்த ப்ரைமரோட சஜஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ஃபவுண்டேஷன். நான் சொன்ன மாதிரி சருமம் வந்து ஒரு ஈவனாக காமிக்க, ஒரே ஒரு கலராக காமிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். இதில் பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் எனக்கு பிடிச்சது என்னென்னா, முதல்ல என்னோட என்ன சொல்கிறது பெஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா அது கண்டிப்பாக மேபிலின் Matte+Poreless ஃபவுண்டேஷன். என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன். பயங்கர பட்ஜெட், கலர் ரேஞ்சிலேருந்து சருமம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது Matte+Poreless அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ட்ரை ஸ்கின் அந்தளவுக்கு மேட்டாலாம் இல்லை. ஸோ சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷனுங்க. ரொம்ப நிலைக்கும், பயங்கர ஸ்மூத்தாக, ப்ளர்டாக, சாஃப்டாக, போஸே இல்லாத அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன். ஷேடும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்கிற பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ்னால் அது கண்டிப்பாக மேபிலின் Matte+Poreless தான். அடுத்தது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன். இதோட ப்ரைமரும் சரி, இதோட ஃபவுண்டேஷனும் சரி, கன்சீலரும் சரி பயங்கர பாப்புலர், பயங்கர சூப்பர். ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபவுண்டேஷன் இது. ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன், ஒரு எவ்ரிடே ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக லைட் வெயிட்டாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நிறைய ஷேட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்குற ஒரு ஃபவுண்டேஷன் பட்ஜெட் செலெக்ஷனில். ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ப்ரைடலில் பயன்படுத்தணும், பார்ட்டிக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா PACோட HD ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு HD ஃபவுண்டேஷன். லைட் வெயிட் ஃபவுண்டேஷன், கவரேஜ் வந்து சூப்பராக கொடுக்கும், மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். என்னோட வளகாப்பு கூட நான் இந்த ஃபவுண்டேஷன் தான் போட்டிருந்தேன். அப்படியே சருமம் பார்த்தீங்கன்னா என்னமோ ப்ளர் பண்ண மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சருமம் ப்ளர் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு கவரேஜ், பியூட்டிஃபுல்லான ஃபினிஷ், அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஷேட் ரேஞ்சும் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஷேட் வந்து 4. பக்காவான ஒரு மேட்ச். அப்படியே சருமம் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து கன்சீலர்ஸ். நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லையோ, நிறைய பேர் கன்சீலராவது கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க, கன்சீலர் காம்பேக்ட்னு. ஸோ கன்சீலர் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டு. பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கன்சீலர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த கன்சீலர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த LA Girlோட ப்ரோ கன்சீல். ஷேட் ரேஞ்ச்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோ ஷேட் ரேஞ்ச்னால் அவ்வளோ இருக்குங்க. அவ்வளோ ஷேட் ரேஞ்சு உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாத ஷேட் ரேஞ்சுன்னு இருக்கவே இருக்காது. நான்
அவ்வளோ இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ ஷேட்ஸ் வச்சுருக்கேன். கன்சீல் பண்ணுறதுக்கு, கரெக்ட் பண்ணுறதுக்கு, கான்டோர் பண்ணுறதுக்கு, ஹைலைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் செம்ம பட்ஜெட்டான ஒரு ப்ரைஸு. சூப்பர்பான ஒரு கன்சீலர். ஒரு என்ன சொல்கிற ஒரு லைட் வெயிட் கன்சீலர். ஃபுல் கவரேஜ் கிடையாது, மீடியம் கவரேஜ் கொடுக்கும். உங்களோட ரொம்ப லைட்டாக உங்களுக்கு மேக்கப் வேணும்னா இந்த மாதிரி கன்சீலர்ஸ் சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு ஷாக்கிங் ப்ராடக்ட் தான் இது. சூப்பரா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஷாக் கொடுத்த ஒரு சூப்பரான ப்ராடக்ட் என்வேபேயோட கன்சீலர். இந்த என்வேபே ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரை பண்ணும்போது இந்த கன்சீலரில் நான் ஜஸ்ட் வாவ் அப்படின்னு ஆயிட்டேன். அந்த அளவுக்கு ஃபுல் கவரேஜான பியூட்டிஃபுல்லான கன்சீலர். ஷேட் ரேஞ்சும் கொஞ்சம் வியர்டு தான் இதோட ஷேட் ரேஞ்சு. கொஞ்சம் பார்த்து தான் பண்ணேன். ஏன்னா ஒரு வியர்டாக இருக்கும் இவங்களோட பேர் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ரைஸ்க்கு உண்மையிலே இது கொடுக்குற விஷயங்கள், கவரேஜ், லாங் லாஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது இது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொன்னோம். பேக்கேஜிங் எல்லாமே நல்லாயிருக்கு. சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அடுத்த ப்ராடக்ட் வந்து மேப்லினோட ஃபிட் மீ கன்சீலர். இதுவும் வந்து ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட். நிறைய ஸ்கின் கலர்ஸ், ஸ்கின் ரேஞ்சஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. நான் ஹைலைட்டுக்கும் கன்சீலுக்கும் வச்சுருக்கேன். ரொம்ப என்ன சொல்கிறது, மீடியம் கவரேஜ், லைட் வெயிட்டான ஒரு கன்சீலர். எவ்ரிடே விஷயங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பக்கத்தில் போகிறேன்னா இதை போட்டுட்டு லைட்டாக காம்பேக்ட் போட்டுட்டு போயிடுவேன். அந்தளவுக்கு கவரேஜும் அழகான ஒரு லைட் வெயிட் ஃபீலும் கொடுக்கும். போட்டதே தெரியாது. எவ்ரிடே வேருக்கு பக்காவான ஒரு கன்சீலர். அடுத்தது இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் காம்பேக்ட். பவுடர் போட்டு செட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த மேக்கப் நம்ம ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலர் மட்டும் போடுறோம்னாலும் காம்பேக்ட் போட்டு செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த காம்பேக்ட் நம்ம சருமத்தோட கலருக்கு மேட்ச் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் இதில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனும் சரி, கன்சீலரும் சரி, காம்பேக்டும் சரி, எல்லாமே வந்து நிறைய ஸ்கின் கலர்ஸ்க்கு சூட் ஆகிற, ஸ்கின் கலர்ஸ் நிறைய இருக்கிற ப்ராடக்டை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். கம்மியாக ஸ்கின் கலர்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்டை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். ஏன்னா அது சூட் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய ஸ்கின் கலர்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட். காம்பேக்டில் என்னோட சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா எல்லேகாலோட ப்ரோ ஃபேஸ் ஹெச்டி பவுடர். இது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குற ஒரு பவுடர். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னா வெறும் இது மட்டும் போதும்னா ஒரு பேஸ் போட்டு இதை போட்டு போனீங்கனாலே நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். நல்ல நிலைக்கக்கூடிய ஒரு பவுடர் இது. நிறைய நான் சொன்ன மாதிரி ஸ்கின் கலர் ரேஞ்சஸில் வர ஒரு பவுடர். அதே மாதிரி நீங்கள் ட்ரை ஸ்கின்னாலும் ரொம்ப லைட்டாக இதை போட்டுக்கிட்டாலே நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இதுக்கு மேலே நிறைய ப்ராடக்ட் போடணும்னு அவசியம் இருக்காது. ஸோ நல்ல ஒரு பாப்புலரான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு காம்பேக்ட்னு சொல்லலாம். காம்பேக்ட்ஸ் ஃபைன் பண்ணுறதே பெரிய விஷயம். நல்ல காம்பேக்ட் கிடைக்கிறதே கம்மி விலையில் நான் இது வரைக்கும் நல்ல காம்பேக்ட்ஸ் சீப் ப்ராடக்ட்ஸில் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ பட்ஜெட் ரேஞ்சஸில் தான் நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் மீதி ரெண்டும் மேப்லின் தான். மேப்லினோட ஃபிட் மீ லூஸ் பவுடர் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எத்தனாவது டப்பா தெரியல. சூப்பரான ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்ட் இது. சீரியஸாக ரொம்ப அழகான ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில டைம்ஸ் இந்த கண்ணுக்கு கீழே செட் பண்ணுறது, கண்ணுக்கு மேலே, ஸோ இந்த சில இடங்கள்லாம் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லூஸ் பவுடர்ஸ் தான் சூப்பராக இருக்கும். அடுத்தது மேப்லின் தான் சொன்னேன் இல்லைங்களா, சொல்லிட்டேன் மேப்லின் தான் சொல்ல போகிறேன். ஸோ மேப்லினோட ஃபிட் மீ இது அவங்களோட காம்பேக்ட் பவுடர். ஸோ லூஸு, இது வந்து காம்பேக்டு ப்ரெஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதை விட இன்னும் ஒரு கவரேஜ் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்டு. இது எந்த டைம்லனா எனக்கு ஆயிலி ஸ்கின், சம்மர் அந்த மாதிரி டைமில் பயன்படுத்துகிற ஒரு ப்ராடக்ட். சூப்பராக இருக்கும். நல்ல கவரேஜ் கொடுக்கக்கூடியது, ரொம்ப நேரம் நிலைக்கக்கூடியது. ஸோ இந்த ஃபவுண்டேஷனும் பவுடரும் இது ரெண்டும் காம்பினேஷன் வந்து சான்ஸே கிடையாது. 10 மணி நேரம் நினைக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது வந்து ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டு. அதுக்கு வந்து இந்த பேலட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்விஸ் பியூட்டியோட ப்ளஷ் ஹைலைட் அண்ட் ப்ரான்சர் பேலட்டு. இது ஆக்சுவலாக என்னோட ஸ்கின் டோனுக்கு எல்லாம் ஹைலைட்டாக தான் இருக்குது, ப்ரான்சராலாம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஷ் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட். இதுவும் வந்து ஒரு கொஞ்சம் டார்க்காக ஹைலைட், அவ்வளோதானே தவிர
எனக்கு ப்ரான்ஸியாக எதுவுமே இல்லை, ப்ரான்ஸியாக கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஸோ எனக்கு வந்து இது எல்லாமே ஹைலைட்டுக்கு, இது ப்ளஷ்ஷுக்கெலாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இது ஹைலைட் அண்ட் ப்ளஷர் பேலட் மாதிரி, கான்டூர் பேலட் இல்லை. ஸோ இந்த ஹைலைட் பேலட் ஸ்விஸ் பியூட்டி வந்து ஒரு பட்ஜெட்டான ஒரு பிராண்டு. ஸோ அதனால் அதுவும் பேலட்லாம் இந்த ப்ரைஸுக்கு கிடச்சிதுன்னா சீரியஸாக 3 ப்ராடக்ட் ஒரே இதில் கிடைக்குது. அடுத்தது இன்னொன்று ஒரு ஆசம் ப்ராடக்ட் மேபிலின்றது அவங்களோட க்ரோம் ஹைலைட்டு. சான்ஸே இல்லை, அந்த ப்ராடக்ட்டு செம்ம ஹைலைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் ஐஷேடோவாக யூஸ் பண்ணுவேன், ஹைலைட்டாகவும் யூஸ் பண்ணுவேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரம் நிலைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு, இந்த க்ரோம் அப்படின்னு மேபிலின்லேருந்து. அடுத்தது இந்த க்ளோ பேலட், ப்ளஷ் க்ளோ பேலட்டு. இதுவும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது, இந்த ஹைலைட்டும் இருக்குது, ப்ளஷஸும் இருக்குது, எல்லாமே க்ளோயிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம சருமத்தில் போடும்போது எவ்வளோ பாருங்கள் 9 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைலைட் அண்ட் ப்ளஷஸ். இவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க இந்த பேலட்டு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹைலைட்ஸ் ப்ளஷ் 9 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. சான்ஸேல ஸ்விஸ் பியூட்டி மேபிலினோட கம்பேர் பண்ண முடியாது, பட் ஸ்டில் இந்த பட்ஜெட்டுக்கு இது சூப்பர்பான ஒரு பேலட். அடுத்தது ஐஷேடோ பேலட்ஸ். ஐஷேடோ பேலட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட ரீசன்ட் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லலாம், நைக்காவோட இந்த பேலட் தான். இது வந்து உங்களோட ஐஸ் ஆன் மீ 10 ஐஷேடோ பேலட் 10 ஐஷேடோஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியான ஐஷேடோஸ் இது, ரொம்ப ஃபாலோட்ஸ் இல்லை, நல்ல பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு நல்ல நிலைக்கக்கூடிய ஒரு ஐஷேடோஸு. அடுத்தது இதுவும் ஒரு பெரிய ஷாக்கர், LA Girlsோட இந்த போல்ட் பேலட்டு. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, நல்ல பிக்மெண்டேஷன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பேலட்டு. ஃபாலோட்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஸோ அதை லைட்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். சீரியஸாக இந்த ப்ரைஸ்க்கு பியூட்டிஃபுல்லான பிக்மெண்டேஷனோடு கொடுத்துருக்காங்க, சூப்பர் தான். அடுத்தது இன்னொன்று LA Colors எனக்கு ஐஷேடோஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏன் எனக்கு வந்து அல்டிமேட் ஃபேவரட் அப்படின்னா இந்த ஷேட்ஸ் தான். அப்படியே ஃபாயில் ஷேட்ஸ் மாதிரி இருக்கும், ஸோ போட்டோன்னா பயங்கர ஷைனிங்காக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஷைனிங் ஷேட்ஸ். சும்மா இதை மட்டும் போட்டுட்டு ஒரு மஸ்கரா போட கூட அவ்வளோ அழகாக இருக்கும் கண்களுக்கு. இது வந்து எல்லா விதமான லுக்ஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெறும் ப்ரைடல் மட்டும் இல்லை, எல்லா விதமான லுக்ஸ்க்கு இது பியூட்டிஃபுல்லான ஒரு பேலட்டுன்னு சொல்லலாம். ப்ரைடலுக்கு சான்ஸே கிடையாது, ரொம்ப அழகான ஒரு பேலட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எவ்வளோ கலர் ஐஷேடோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீரியஸாக சூப்பர்வான ஒரு பேலட். என்னோடய ஃபேவரட் பேலட் இந்த சோஷியலைட் LA Girlsோட பேலட். ஸோ இந்த பேலட்ஸ் வந்து இந்த ரேஞ்சஸில். அடுத்தது வந்து ஐலைனர்ஸ் நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வெளில போக முடியாது. ஸோ அதில் என்னோடய ஃபேவரட் என்ன அப்படின்னா, ஸோ அதில் 3 கொண்டு வந்திருக்கேன் நான். ஒன்று வந்து லிக்விட் ஐலைனர், லாக்மேயோட அப்சல்யூட் ஷைன் லைன் அப்படின்றது பயங்கர பிக்மெண்டடான ஒரு லிக்விட் ஐலைனர். இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ தின்லேருந்து திக்கு வரைக்கும் சூப்பராக போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம், பிகினர்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக ஐலைன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பட்ஜெட் லைனர். அடுத்தது பார்த்தீங்களா எத்தனூண்டு இருக்குது, ரெண்டுமே அந்தளவுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இந்த ப்ளம் ஸ்டுடியோவோட ஐ பென்சில், அது இதுக்கப்புறம் இது வந்து மேபிலினோட ஜெல் பென்சில். ஸோ இது ரெண்டுமே பயங்கரமாக தேய்ன்னு தேய்ச்சாச்சு, அவ்வளோ ஃபேவரட்டான ஐ பென்சில்ஸ் இது. பட்ஜெட் ரேஞ்சில் இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும், பயங்கர லாங் லாஸ்டிங், அட்டை கருப்பு, அவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இருக்கும், விட்டாது பண்ணாது. சூப்பரான ஐ பென்சில்ஸ், என் ஃபேவரட் பட்ஜெட் ஐ பென்சில்ஸ்னால் அது இது ரெண்டும் தான். அடுத்தது மஸ்காராஸில் Maybelline Lash Sensational என் ஃபேவரட் Maybelline மஸ்காரா. நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் Maybellineலாம், ஆனால் இது சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து மஸ்காராஸில் வால்யூம் ரொம்ப பிடிக்கும், அது வால்யூம் சூப்பராக கொடுக்கும், ரொம்ப கிளம்ப் ஆகாது, அதுக்கப்புறம் நல்ல லாங் லாஸ்ட் ஆகும், கேர்லும் அழகாக பண்ணும். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் சூப்பரான மஸ்காரா. அடுத்தது வெட் அண்ட் வைல்ட்லையும் நிறைய மஸ்காராஸ் இருக்கும், நிறைய நல்லா இருக்கும். இது என்னோட டாப் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மேக்ஸ் வால்யூம், பேர் மாதிரி வால்யூம் சூப்பராக கொடுக்கும், அப்படியே ஃபால்ஸ் லேஷஸ் போட்ட மாதிரி அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்ச இன்னொரு வெட் அண்ட் வைல்ட் மஸ்காராஸ், ரெண்டுமே பட்ஜெட் ரேஞ்ச் மஸ்காராஸில் நல்லாயிருக்கும். அடுத்தது ஃபைனலாக லிப்ஸ்டிக்ஸ்னாலே ஒரு பெரிய கடல்னு சொல்லலாம். ஸோ அதில் எனக்கு ஃபேவரெட்டுன்னு செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் என் ஃபேவரெட் நான் முடிஞ்ச வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன் Maybelline
லிப்ஸ்டிக்ஸ். இந்த Maybelline லிப்ஸ்டிக்ஸ் வந்து எவ்வளோ ஷேட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குது. பட்ஜெட் ரேஞ்சஸில் நல்ல பியூட்டிஃபுல்லான லிப்ஸ்டிக்ஸ் கொடுக்குறது தான், லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் கொடுக்குறது தான் அந்த Maybellineோடது. சூப்பராக இருக்கும். கலர் சென்சேஷனல் லிப்ஸ்டிக்ஸு சூப்பராக இருக்கும். மேட்லேயும் இருக்குது, க்ளாஸிலையும் இருக்குது. ஸோ இந்த லிப்ஸ்டிக் ரேஞ்ச் வந்து நல்லாயிருக்கும் பட்ஜெட் ரேஞ்சில். அடுத்தது இன்னொரு நேச்சுரல் லிப்ஸ்டிக்ஸ் பயோட்டிக்கோடது. இதுவும் ஷேட் ரேஞ்ச் சூப்பராக இருக்கும். விலையும் சூப்பர், விலைலாம் சான்ஸே கிடையாது. நேச்சுரல் லிப்ஸ்டிக்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். லாங் லாஸ்டிங், பிக்மெண்டேஷன், ஷைனி ஃபினிஷ், எந்த ஒரு குறையும் கிடையாது. சூப்பரான இந்த ப்ரைஸ்க்கு சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம் பயோட்டிக்கோடது. அடுத்தது நைக்காவோட மேட் லிப்ஸ்டிக்ஸு. அவங்களுக்கு மேட் லிப்ஸ்டிக்ஸ் பிடிக்கும்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நிறைய ஷேட் ரேஞ்ச், பிக்மெண்டேஷன் சூப்பர். மேட் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் மேட்ஸ், அதனால் ரொம்ப ஹெவி ஃபீலிங்கோ ட்ரை ஃபீலிங்கோ இருக்காது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மேட் லிப்ஸ்டிக்ஸ். கலர் பாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் சாஃப்ட் மேட் லிப்ஸ்டிக்ஸ் தான். ப்ரைஸ் ரேஞ்சும் சரி, பிக்மெண்டேஷனும் சரி, சாஃப்ட்னஸும் சரி, பியூட்டிஃபுல்லான ஒரு லிப்ஸ்டிக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலர் பாரோடது. கலர் பாரும் நல்ல ஒரு பட்ஜெட் கம்பெனி. ஸோ இதுதான் லிப்ஸ்டிக்ஸ். அத்தோட இந்த டோட்டல் பட்ஜெட் மேக்கப் கிட் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்லாம் பார்த்து நீங்கள் வாங்கலாம். இந்த பிராண்டில் வேறு எதாவது இருக்கணும் நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு. எல்லாமே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம். 3மே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு செக்ஷன்லேயும். ஸோ உங்களோட விருப்பம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைக்கா போய் இந்த ப்ராடக்ட்ஸ் டைப் பண்ணலாம். அமேசான் போய் இந்த ப்ராடக்ட்ஸ் டைப் பண்ணாலே, ப்ராடக்டோட பேர் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா லிஸ்ட்லாம் போட்டால் இடமே இருக்காது, அந்தளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ப்ராடக்டோட பேர் நான் இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் அப்படியே டைப் அடிச்சிங்கன்னா, அமேசான் இல்லை நைக்காவில் டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்துடும். சரிங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.